அதிமுக இருந்து திமுகவில் சேர்ந்திருக்கீங்க. அதிமுகவுக்கு மாற்று திமுக தானே சார் வேற கட்சி இல்லைங்களா? திமுகவும் அதிமுகவும் ஒன்றுதான். ஆனால் இப்போது எங்கள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு தலைமை அதிமுகவில் இருக்கிறது. திமுகவுக்கு போனா திமுக பலம் பெறும், அதிமுக பலவீனம் அடையும். இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? எம்ஜிஆரோடு இருந்த போது, ஜெயலலிதாவோடு அரசியல் பயணம் செய்த போது உங்களுக்கு இப்ப ஏற்பட்ட மகிழ்ச்சி ஏற்படவில்லையா? நான் தலைமை தாங்கி ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேசியிருக்கிறார். இப்படி ஒரு வாய்ப்பு அதிமுகவில் வேறு யாருக்கும் கிடைத்திருக்குமா என்று எனக்கு சந்தேகம் தான். யாருக்கும் இல்லை. எங்களை பயன்படுத்திக் கொள்ளாவிட்டாலும் கூட பரவாயில்லை, நாங்களாகவே பயன்படுவோம் அந்த இயக்கத்திற்கு, அது வேறு விஷயம். ஆனால் எங்களை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தால் எப்படி அந்த இயக்கத்தில் தொடர முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அழிவுப்பாதையை நோக்கி அந்த இயக்கம் போகிறது. அதை நம்முடைய எடப்பாடி பழனிசாமி வழிநடத்துகிறார். அவருக்கு இயக்கத்தை பற்றி கவலை இல்லை. சரியில்லை என்று சொன்னால் எங்கள் மீது வருத்தப்படுகிறார், கோபப்படுகிறார். சரியில்லை என்று சொல்வதை எப்படி ஒழிக்கலாம் என்று பார்க்கிறார். பொதுவாகவே அதிமுகவிலிருந்து திமுகவில் சேர்ந்தாலே அவளுக்கு கட்சி பதவியும் ஆட்சி பதவியும் கொடுப்பது திமுகவுடைய வழக்கமாக இருக்கு. பிஜேபி சீக்கிரம் இதை அதிமுகவை க்ளோஸ் பண்ணி விடுவார்களே என்ற ஆதங்கமும் என்ற வருத்தமும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்குது. எங்களுடைய கொள்கையை தான் சொல்லியிருக்காங்க. அவங்க கொள்கை தானே உங்க கொள்கையும். நீங்க பிஜேபி எதிர்த்து திமுகவை எதிர்த்து விஜயோட கூட்டணி வச்சிட வேண்டியது. நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன், இப்படி விஜய் இப்படி முரண்டு பிடிக்கிறார், எனவே விஜயோட கூட்டணி வைத்துக் கொள்ள இனிமேல் முடியாது, வாய்ப்பில்லை அப்படின்னு எடப்பாடி என்ன சொன்னாரா? கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியை கலட்டி விட்டு விஜயோட கூட்டணி வைத்துக் கொள்வார் அப்படின்னு ஒரு பேச்சு. மக்கள் நல்ல அரசாங்கமாக நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் இருக்கிறது. எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக, ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக மக்களுக்கு இதை விட அதிகமா சேவை செய்யலைங்களா? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்துள்ள தமிழகத்தின் முன்னாள் அமைச்சர், தமிழகத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி நீங்க. எம்ஜிஆருடன் பயணம் செய்தீங்க. ஏறக்குறைய அதிமுகவில் 53 ஆண்டு காலம் அரசியல் பயணம் செய்திருக்கீங்க. இப்போ திடீர்னு அதிமுக இருந்து திமுகவில் சேர்ந்திருக்கீங்க. அதிமுகவுக்கு மாற்று திமுக தானே சார் வேற கட்சி இல்லைங்களா? இல்ல, ரெண்டுமே திராவிட இயக்க கொள்கைகளை கொண்ட கட்சி. ரெண்டு கட்சிக்கும் பெரிய வேறுபாடு எதுவுமே இல்லை. அந்த காலத்துல இந்த கட்சி ஸ்பிளிட் ஆகும்போது ரெண்டு தலைவர்களுக்கு இடையே இருந்த மனக்கசப்பு தான் ஸ்பிளிட்டுக்கு காரணமா இருந்தது தவிர கொள்கை ரீதியாக எந்த பிளவும் இல்லை. அன்றும் இல்லை, இன்றும் இல்லை. மொழிக் கொள்கை, மாநில சுயாட்சி கொள்கை, மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேண்டுதல், மாநிலங்களுக்கான உரிமைகளை பெறுதல், மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை பெறுதல், இப்படி மாநில உரிமைகளை பெறுதல், மனித உரிமைகளை காப்பாற்றுதல், மானத்தோடு மனிதன் வாழ வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த தத்துவத்தை பின்பற்றுதல், இவைகள் எல்லாவற்றிலும் திமுகவும் அதிமுகவும் ஒன்றுதான். இப்ப நான் அங்கிருந்து இப்ப அதிமுகவில் இங்க வந்திருக்கேன்னா என்ன காரணம்னா, அதிமுகவில் நான் இருந்த போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள். நான் அவர்கள் மீது மாறாத அன்பும் பக்தியும் வைத்திருந்தேன், அப்படி கூட சொல்லலாம். அதற்கு பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் அதே பண்பாட்டோடு தான் எங்களை எல்லாம் போற்றி வளர்த்தார்கள். ஆனால் இப்போது எங்கள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு தலைமை அதிமுகவில் இருக்கிறது. எனவே நான் அந்த தலைமையின் கீழ் பணியாற்ற முடியாது என்பதால் அடுத்த சாய்ஸ் எனக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தான். வேற எங்கும் எங்களை போன்றவர்கள்லாம் வேற எங்கும் போக முடியாது. எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தேன். உங்க 53 ஆண்டுகால அரசியல் பயணம் அனுபவம் என்பது இப்போ திமுகவுக்கு போனா திமுக பலம் பெறும், அதிமுக பலவீனம் அடையும். இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா சார்? இது அவங்க எடப்பாடி என்ன பழனிசாமி தான் இதை உணரணும். நம்ம ஒரு
நாங்க வந்ததுனால அவர் பலவீனம் நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வந்து திமுக பலம்ங்கிறது என்பது உண்மைதான். என்னால் முடிந்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு, கட்சியினுடைய ஒற்றுமைக்கு, கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு முடிந்தவரை நான் பணியாற்றுவேன். இல்ல நீங்க வந்து திமுகவில் இணைய வேண்டும் என்ற முழு மனதோடு இணைந்திருக்கீங்களா? இல்ல அந்த முழு மனது இல்லையா? நீங்க பேட்டி கொடுத்த போது நான் பார்த்தேன். வேற வழி இல்லாம தான் சேர்ந்திருக்கேன்னு ஒரு அப்படி இல்லை. அதாவது எப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவதற்கு முன்பு நான் என்னை தயார்படுத்தி கொண்டு ஒரு 6 மாதமாக, நான் 4-5 மாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய மனதை பக்குவப்படுத்தி கொண்டு, நாம் வந்து நம்மை நம்பாத ஒரு தலைமையின் கீழ் பணியாற்றுவதை விட, நம்மை நம்பி விரும்புகின்ற ஒரு தலைமையின் கீழ் பணியாற்றலாம். 2 கொள்கைக்கும் எந்த வேறுபாடும் எந்த மாறுபாடும் இல்லை என்பதால் வந்து நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலை சிறந்த தலைவராக இருக்கிறார், எல்லோருக்குமான தலைவராக இருக்கிறார், எல்லோருக்கும் எல்லாம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய அரசியலுடைய தாரக மந்திரமாக வைத்து செயல்படுகிறார். எனவே நாம் அதற்கு நம்மை தயார்படுத்தி கொண்டு மனதளவில் நான் விரும்பித்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்ததற்கு பிறகு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஒரு 4 முறை முதலமைச்சர் அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. 4 முறை சந்தித்ததற்கு பிறகு இப்போது நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இவ்வளவு அருமையான, மென்மையான, வந்து ஒரு நாகரிகமான, கொள்கை ரீதியாக தன்னையே இந்த இயக்கத்திற்கு, இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தலைவரை இவ்வளவு நாள் நாம் மிஸ் பண்ணி விட்டோமே என்ற ஆதங்கம் தான் என்னிடம் மேலோங்கி இருக்கிறது. இப்போ எம்ஜிஆரோடு இருந்த போது, ஜெயலலிதாவோடு அரசியல் பயணம் செய்த போது உங்களுக்கு இப்ப ஏற்பட்ட மகிழ்ச்சி ஏற்படவில்லையா? இல்ல இல்ல, எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது அவர்கள் இப்போது இல்லையே. நான் என்ன சொல்றேன்னா, புரியுது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னை போற்றி வளர்த்தார். நான் தலைமை தாங்கி ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசியிருக்கிறார். இப்படி ஒரு வாய்ப்பு அதிமுகவில் வேறு யாருக்கும் கிடைத்திருக்குமா என்று எனக்கு சந்தேகம்தான். யாருக்கும் இல்லை. அருப்புக்கோட்டை இடைத்தேர்தலில் வீர சோழன் என்ற ஒரு கிராமத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு நான் தான் தலைமை தாங்கினேன். அந்த கூட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசினார்கள். 1986 ஜூலை 13-14 நடைபெற்ற மதுரை எம்ஜிஆர் மன்ற மகாநாட்டில், அந்த மகாநாட்டின் ஊர்வலத்தை அம்மா அவர்கள் துவக்கி வைத்தார்கள். அதற்கு முன்னிலை வைத்தவன் நானும் வந்து நெல்லை இளமதி என்று ஒரு எம்ஜிஆர் மன்ற தோழர் 2 பேரும் தான் முன்னிலை வைத்தோம். அந்த அளவு என்னை உயர்த்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தார்கள். அந்த மகாநாட்டிலும் பேசுவதற்கு ஒரு 3-4 பேருக்கு தான் வாய்ப்பு கிடைத்தது. அதில் எனக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார். நான் பேசியதற்கு பிறகு மறுநாள் வந்து பாண்டியன் ஹோட்டலுக்கு வா என்று என்னை வர சொல்லி அங்கு மிகுந்த அளவில் என்னை பாராட்டி ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக அன்று நியமித்தார். அதிமுகவின் ஆட்சி மன்ற குழு என்பது சாதாரணமானதல்ல. 15 பேரை கொண்டதுதான் அது ஆட்சி மன்ற குழு. அதுதான் எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய உயர்மட்ட குழு. வேட்பாளர்கள் தேர்வு அல்லது கட்சியில் மாறுதல்கள் செய்தல் எல்லாமே அதுதான் செய்ய வேண்டும். எனவே அந்த குழுவில் நான் இருந்தேன். 15 பேர். நம்பர் 1 புரட்சி தலைவர் எம்ஜிஆர், வரிசையாக எல்லாம் அமைச்சர்கள் தான். 14வது செல்வி ஜெயலலிதா எம்பி, 15வது அன்வர்ராஜா ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர். இப்படி ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை எனக்கு புரட்சி தலைவர் தந்தார். ஆனால் அந்த தலைவர்களாம் இப்போது இல்லை. புரட்சி தலைவர் அவருடைய பெயரை சொல்லி அரசியல் நடத்துகின்றவர்கள், புரட்சி தலைவரால் போற்றி வளர்க்கப்பட்ட எங்களை போன்றவர்களை ஊக்கப்படுத்தாவிட்டாலும் பரவாயில்லை, எங்களை வந்து பயன்படுத்தி கொள்ளாவிட்டாலும் கூட பரவாயில்லை, நாங்களாகவே பயன்படுவோம் அந்த இயக்கத்திற்கு, அது வேறு விஷயம். ஆனால் எங்களை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தால் எப்படி அந்த இயக்கத்தில் தொடர முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இயக்கம் பெரிதா, நீங்க பெரியதா சார்? இல்ல, இயக்கம் தான் பெரியது. அந்த இயக்கத்தை காப்பாற்ற முடியவில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், அழிவு பாதையை நோக்கி அந்த இயக்கம் போகிறது. அதை நம்முடைய எடப்பாடி பழனிசாமி வழிநடத்துகிறார். அவருக்கு இயக்கத்தை பற்றி கவலை இல்லை. தான் இருந்தால் போதும், தான் பொதுச் செயலாளராக இருந்தால் போதும், இந்த இயக்கம் நம்முடைய கையில் இருந்தால் போதும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இதிலிருந்து அவரை வந்து, நீங்கள் ஒரு பொதுநோக்கோடு வாருங்கள், நீங்கள் தான் பொதுச் செயலாளர், நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுக வெற்றி பெற்றால் நீங்கள் தான் முதலமைச்சர், அதில் யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை,
நம்முடைய கழகத்தில் இணைய போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஓபிஎஸ் கூட எல்லாவற்றையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், சாதாரண தொண்டனாக என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்கிறார். எனவே நீங்கள் அதிலே சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நீங்கள் அவர்களை எல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கள், அப்போதான் நாம் வெற்றி பெற முடியும் என்று நாங்கள் எவ்வளவு சொன்னோம். அதையெல்லாம் அவர் கேட்கின்ற மனோநிலையில் இல்லை. நான் மட்டுமில்ல, கட்சியினுடைய மிக உயர்ந்த மூத்த முன்னாள் அமைச்சர்கள் அவரை சந்தித்து, அவருடைய வீட்டிலேயே அவரை சந்தித்து ஒரு 3 மணி நேரத்திற்கு மேல் இது சம்பந்தமான ஒரு வாதம் நடத்தி, நீங்கள் எல்லாரையும் சேர்த்துக் கொள்ளலாம், ஓபிஎஸ்ஐ சேர்த்துக் கொள்ளலாம், சின்னம்மாவையும் சேர்த்துக் கொள்ளலாம், அவர்களுக்கு ஏதாவது ஹானரரி போஸ்ட் கொடுக்கலாம், தினகரன் அவர்களை சேர்த்துக் கொள்ள முடியாவிட்டால் கூட அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம். இப்படி எல்லாம் வைத்தால் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவோ மாறிவிடும். அப்படி மாறிவிட்டால் நம்மோடு கூட்டணிக்கு மற்ற கட்சிகள் நம்மை தேடி வருவார்கள். அப்படி வருகிற போது நாம் இயற்கையாகவே பலம் பெறலாம். அந்த பலம் மிகுந்த அதிமுகவுக்கு நீங்கள் பொதுச் செயலாளராக இருந்து தலைமை தாங்கலாம், உங்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், இதை அவர் நம்பவில்லை. இதில் அவருக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாத காரணத்தால் அதெல்லாம் முடியாது, என்னிடம் விட்டு விடுங்கள், நான் ஆட்சியை பிடித்து காட்டுகிறேன், ஆட்சியை பிடித்து காட்டுகிற சூட்சுமம் எனக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் எனக்கு இந்த ஒரு முறை சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று கேட்டு அவர்களை அனுப்பிவிட்டார். இப்படி இருக்கிறவர் இப்போது இருக்கின்ற சிலரை மட்டும் தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு இந்த அரசியல் கட்சியை நடத்தி செல்கிறார். இது சரியில்லை என்று சொன்னால் எங்கள் மீது வருத்தப்படுகிறார், கோபப்படுகிறார். சரியில்லை என்று சொல்வதை எப்படி ஒழிக்கலாம் என்று பார்க்கிறார். அப்படி பார்க்கிற போது என் போன்றவர்கள் அங்கு எப்படி தொடர முடியும்? நீங்க நல்ல யோசித்து பார்க்க வேண்டும். இப்ப நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன். இணைத்துக் கொண்டதற்கு பிறகு நம்முடைய தளபதி அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த பரிவு காட்டினார். நான் மனம் விரும்பித்தான் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் அவரிடம் நான் தெரிவித்தேன். அதை அவர் ஒப்புக்கொண்டார். ஒரு 15-20 நாட்களுக்குள் என்னுடைய நடவடிக்கைகளை பார்த்துவிட்டு மாநில இலக்கிய தலைவராக என்னை நியமித்திருக்கிறார். அப்ப நான் உற்சாகமாக பணியாற்றுவேனா இல்லையா? அதுதான் ஒரு இயல்பான. பொதுவாகவே அதிமுகவிலிருந்து திமுகவில் சேர்ந்தாலே அவளுக்கு கட்சி பதவியும் ஆட்சி பதவியும் கொடுப்பது திமுகவுடைய வழக்கமாக இருக்கிறது. அது அப்படின்னு நீங்க பார்க்க முடியாது. எப்படின்னா, அதிமுகவில இருந்து இங்க வர்றவங்க பூராவுமே தன்னுடைய உழைப்புக்கு தகுந்த மரியாதை கிடைக்கவில்லை. நம்ம உழைப்பை இவர்கள் மதிக்க மாட்டேன் என்கிறார்கள். சில பேர் லாபி பண்ணுவார்கள். அம்மா இருக்கும் போதே சில பேர் லாபி செய்து அவர்களுக்கு வேண்டியவர்களை புஷ் பண்ணிவிட்டு வேண்டாதவர்களை வெளியே அனுப்பி விடுவார்கள். அப்படி வந்தவர்கள் தான் இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்திருக்கின்றவர்கள் எல்லாம் திறமையானவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறதே தவிர தவறை ஜெயலலிதாவும் செய்தார்களா? ஜெயலலிதா செய்யவில்லை. ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் நடந்தது. முத்துசாமி முதல் சேகர் பாபு வரையில. அதாவது அம்மா செய்யவில்லை. அம்மாவுக்கு பின்னால் இருந்தவர்கள் தாங்கள் சொன்னதை இவர்கள் எல்லாம் கேட்க மறுக்கிறார்கள் என்பதால் மிக சாதுரியமாக அம்மா அவர்களிடம் இவர்களை பற்றிய தவறான செய்திகளை சொல்லி இவர்களை வெளியே அனுப்பிவிட்டார். அதுதான் நடந்தது. இப்ப எம்ஜிஆர் திமுகவில இருந்து நீக்கப்பட்டார். எம்ஜிஆர் அதிமுகவை 1972ஆம் ஆண்டு கலைஞர் எதிர்த்தான் தொடங்கினார். சோ அந்த இயக்கம், ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட இயக்கம் இப்போ பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நீங்க இந்த பின்னடைவை நீங்க சந்தோஷம் ஏத்துக்கிறீங்களா, இல்ல வருத்தம் இருக்கிறதா? மிகுந்த வருத்தம் இருக்கிறது. சாதாரணமான வருத்தம் இல்லை, மிகுந்த வருத்தம் இருக்கிறது. ஏனென்றால் நான் ஸ்ட்ராட்டஜியை வைத்து யோசிக்கிறவன். அதிமுகவும் இருந்தால்தான் திமுகவும் இருக்க முடியும். அதிமுகவும் இருந்தால்தான் திமுக ஆட்சியில் தொடர முடியும், இருக்க முடியும். அதிமுகவை எதிர்த்து திமுக அப்படிங்க என்ற அந்த ஒரு நிலை இருக்க வேண்டும். ஒரு திராவிட கட்சி அழிந்து விடக்கூடாது. இதுதான் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சிந்தனையும் இப்படித்தான் இருக்கிறது. அதாவது அதிமுக அழியக்கூடாது, திமுக அழியக்கூடாது. உங்க நிலைப்பாடு அதுதான், முதலமைச்சர் நிலைப்பாடு அதுதான். முதலமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னா, அதிமுக அழிந்து விடக்கூடாது, இவர்கள் தேவையில்லாமல் பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கிறார்களே, பிஜேபி சீக்கிரம் இதை அதிமுகவை க்ளோஸ் பண்ணி விடுவார்களே என்ற ஆதங்கமும் என்ற வருத்தமும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது.
நீங்க வந்து அதை ஏத்துக்கல. அதிமுக, பாஜக நீங்க ஏத்துக்கல, விமர்சனம் செய்தீங்க. அதனாலதான் கட்சியில இருந்து நீக்கப்பட்டீங்க. ஆனா அதே திமுக வந்து ஒரு காலகட்டத்துல கட்சியில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தாங்களே. இல்ல அதனாலதான், அதாவது எப்படின்னா, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டேன் என்பதல்ல. நான் வந்து அறிவாலயத்துக்கு போய் உள்ளே போயிட்டேன் என்பதை தெரிந்து கொண்டு அவர் நீக்கினார்கள். பரவாயில்ல, நீக்கினாலும் சரிதான், நீக்காவிட்டாலும் சரிதான். நீங்க பிஜேபியோடு கூட்டணி வைப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை. காலூன்ற முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க. இல்ல இல்ல, அது அது அப்புறம் நான் சொல்றேன், அதுக்கு சொல்றேன். இப்ப பிஜேபியோடு கூட்டணி வைப்பது தவறு, அதனால் நான் அவங்களிடமிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று நான் சொல்லவே இல்லை. அப்படி சொல்றதா இருந்தா 1998லயே சொல்லியிருக்கணும். 98ல அம்மா பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க. அப்ப நாங்கெல்லாம் வந்து அதை மிகுந்த ஆதரவு அதுக்கு தந்தோம். அதற்கு பிறகு 2004லும் அம்மா கூட்டணி வைத்தார்கள். அப்போதும் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். என்ன காரணம் என்றால், பிஜேபியோடு கூட்டணி வைக்கிற போது பிஜேபி ஒரு சின்ன கட்சி. அந்த சின்ன கட்சிக்கு எவ்வளவு இடம் தர முடியுமோ அவ்வளவு இடத்தை அம்மா தந்தார்கள். அவருடைய கட்டுப்பாட்டில் அம்மா அந்த கூட்டணியை வைத்திருந்தார்கள். 2004லும் அப்படித்தான், அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த கூட்டணி இருந்தது. வாஜ்பாய், அத்வானி போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் இருந்த அந்த காலத்திலேயே கூட அதிமுக கொடுக்கிற இடத்தை தான் அவர் வாங்கி கொண்டார்கள். 1998ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு 5 இடங்கள் தான் அம்மா கொடுத்தார்கள். அதாவது பார்லிமெண்ட்டுக்கு. அதே போல சட்டமன்றத்திலும் கொஞ்சம் இடங்கள் தான் அம்மா கொடுத்தார்கள். அதே போல்தான் வந்து கலைஞர் அவர்களும் பிஜேபியோட கூட்டணி வைக்கிற போது அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த கூட்டணி இருந்தது. காங்கிரஸோடு கூட்டணி வைக்கும் போதும் கலைஞர்களின் கட்டுப்பாட்டில் தான் காங்கிரஸ் இருந்தது. காங்கிரஸுக்கு என்ன கொடுக்க வேண்டும், இவ்வளவுதான் உங்களுக்கு என்று அது அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். இந்த கூட்டணிக்கு அவர்கள் தான் தலைமை தாங்கினார்கள். இப்ப அதிமுக பிஜேபியோடு கூட்டணி வைத்த போது அதற்கு என்ன பெயர்? அதிமுக கூட்டணி என்று பெயர். சரியா? திமுக கூட்டணி வைத்த போது அதற்கு என்ன பெயர்? திமுக கூட்டணி என்று பெயர். அதில் பிஜேபி இருக்கிறது. இங்க அதிமுக கூட்டணி, அதில் பிஜேபி இருக்கிறது. அவ்வளவுதான். அதிமுக தான் தலைமையில தான் கூட்டணி. இல்ல இல்ல, இப்ப எப்படி இருக்கு? இப்ப அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் பிஜேபி இருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணி தேச லெவல் இருக்கு. இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தலைமை வைக்கிறது இபிஎஸ் தான். நான் என்ன சொல்றேன்னா, தேசிய அதாவது அதிமுக வந்து பிஜேபி இந்த கூட்டணியில் இருக்கும், ஆட்சியை பிடிக்கும், அந்த ஆட்சியில் பிஜேபியும் இடம்பெறும். அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக வருவார் அப்படிதான் சொல்றாரு. யாரு? நம்ம அமித்ஷா. அப்ப அமித்ஷா தானே டிசிஷன் மேக்கரா இருக்காருங்க. இல்ல, அவருடைய கருத்தை பதிவு செய்யறாரு. இல்ல அவருடைய கருத்தை இப்ப கூட்டணிக்குள்ள ஒரு 2 தலைவர்கள் பேசி முடித்து ஒரே கருத்தை தான் வெளியே சொல்ல வேண்டும். அப்பதான் வந்து தொண்டர்கள் ஏத்துக்குவாங்க. அமித்ஷா வந்து தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சொன்னா, அப்ப இவர் அதிமுக இல்லையா? ஓபிஎஸ், இபிஎஸ் தானே கூட்டணிக்கு தலைவர், அவர் தானே முதலமைச்சரா வரணும். இபிஎஸ் தான் முதலமைச்சரா வருவார் அவருன்னு சொல்லவே இல்லையே. அப்படின்னா நான் மாதிரி ஆளுங்க என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா வச்சிருக்காங்க பிஜேபி. மறைமுக சதி திட்டம். ஆமா, ஒரு சதி திட்டம் வச்சிருக்காங்க. மகாராஷ்டிராவை போல, இன்னும் பிற மாநிலங்களை போல. மகாராஷ்டிரா தேர்தல் என்னாச்சு? தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும் போதெல்லாம் ஏக்நாத் ஷிண்டே தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டே வந்தாங்க. ஆனா உங்களை விட எங்க கட்சி அதிகமா சீட்டை பிடிச்சிருச்சு, அதனால தேவேந்திர பட்னாவிஸ் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டாங்கல்ல எலெக்ஷன் முடிஞ்ச உடனே. அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால அவங்க மேல நம்பிக்கையின்மை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். இல்லைன்னா வந்து 2 தொண்டர்களும் ஒன்றா வேலை செய்ய மாட்டாங்க. அதிமுகவும் பிஜேபியும் ஒருங்கிணைந்து பணியாற்றினால்தான் அந்த தேர்தல் உருப்படும். இதுவரை கூட ஒருங்கிணைப்பு இல்லை. நீங்க முதல் 15 நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணத்தில் என்ன பேசினார் உங்களுக்கு தெரியுமா? என்ன பேசினார்? ஏதாவது அரசியல் கருத்துக்களை இப்போதாவது ஏதாவது சொல்லி கொண்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படி இப்படி ஏதோ சொல்றாரு. ஆனால் முதல் 15 நாள் அவர் பேசுகிற எல்லா கூட்டங்களிலுமே அவர் என்ன பிரதான கருத்து என்ன சொன்னார் என்றால், வந்து இந்த கூட்டணிக்கு நான் தான் தலைவர், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவர் தான் சொல்லிக் கொண்டிருந்தாரே தவிர, அவர் சொல்வது உண்மைதான், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், மக்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம், அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார், நீங்கள் நம்புங்கள், நாங்கள் சொல்கிறோம் என்று பிஜேபியில இருந்து யாராவது சொன்னார்களா? அல்லது பிஜேபி மாநில தலைவராக சொன்னாரா? நைனா மகேந்திரனாக சொன்னாரா?
நயினார் நாகேந்திரன் அதற்கு பதிலாக என்ன சொன்னார் என்றால், எங்களுக்கு இந்த தேர்தலை பற்றி கவலை இல்லை, 2029 நாடாளுமன்ற தேர்தலை பற்றி தான் நாங்கள் கவலை கொண்டிருக்கிறோம் என்றுதான் அவர் சொன்னார். எனவே முன்னுக்கு பின் முரணாக இப்போதும் அந்த கூட்டணி இருக்கிறது. இப்படியெல்லாம் வரும் என்றுதான் நாங்கள் சொன்னோம். அதனால் அதிமுகவின் கட்டுப்பாட்டில் இல்லாத அந்த கூட்டணி ஜெல்லாகாது, கீழே ஜெல்லாகாது. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆண்டுக்கு முன்பு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி தலைமை கழகத்திலிருந்து செயற்குழுவை முடித்துவிட்டு கீழே இறங்கி அவரே வந்து எப்போதும் நம்முடைய இவர்தான் செய்திகளை சொல்வார், நம்ம ஜெயக்குமார் தான் செய்திகளை சொல்வார், பத்திரிகை துறையில சொல்லுவார். ஆனால் அந்த இதில் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வைத்துக் கொண்டு எடப்பாடியின் கீழே வந்து வாசித்தார், நாங்கள் முடிவு செய்து விட்டோம், இனிமேல் வந்து பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி கிடையாது என்று அவர் சொன்னார். கூட்டணி கிடையாது என்று சொல்லி இந்த செய்தி வெளியே வந்தவுடன் தமிழ்நாடு முழுவதும் தீபாவளி கொண்டாட்டத்தை போல அதிமுக தொண்டர்கள் கொண்டாடினார்கள். உங்களுக்கு தெரியும், எல்லா இடங்களிலும் வெடி வெடித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், எல்லா இடங்களிலும் இனிப்பு வழங்கினார்கள், பேருந்தில் பயணிக்கின்ற பயணிகளுக்கெல்லாம் லட்டு வழங்கினார்கள். இப்போதுதான் எங்களுக்கு விடுதலை கிடைத்தது என்பதை போல அவர்களுடைய உணர்வு இருந்தது. இப்ப மறுபடியும் இப்ப வந்து பிஜேபியோட கூட்டணி என்று மறுபடியும் இப்போது சொல்கிற போது அதிமுகவில் எந்த விதமான ரிஃப்ளெக்ஷனும் இல்லை தொண்டர்களிடம். மயான அமைதி அதிமுக தமிழ்நாடு பூராவும் இருந்தது. என்ன பொருள் அது? ஏன்னா அந்த கூட்டணியை தொண்டர்கள் ஏற்கவில்லை. பிஜேபி அதிமுக கூட்டணியை தொண்டர்கள் ஏற்கவில்லை. தொண்டர்கள் ஏற்கவில்லை என்றால் இந்த இந்த கூட்டணியாக நாங்கள் இருக்கிறோம், இப்படியெல்லாம் எதிர்காலத்தில் நாங்கள் கூட்டணி வைத்து மக்களுக்கு பணியாற்ற போகிறோம் என்ற செய்தியை ஜனங்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தான். இவர்களே மனமில்லாமல் இருக்கிற போது, இவர்களே தங்களுடைய மனதில் இந்த கூட்டணிக்கு இடம் தராமல் இருக்கிற போது இந்த கூட்டணிக்காக என்னுடைய வெற்றிக்காக எப்படி உழைப்பார்கள்? இப்ப பாஜக இடத்துல வேற எந்த கட்சிய அதிமுக இணைச்சுக்கலாம்? ஏன்னா காங்கிரஸ் ஆல்ரெடி திமுகவுல 21 ஆண்டுகளாக பயணம் செய்துட்டு வராங்க. ஏற்கனவே 14 கட்சிகள் திமுக கூட்டணியில இருக்கிறாங்க. சோ வந்து வேற கட்சி இல்லையா சார்? அதாவது நீங்க வந்து ஒன்ன புரிஞ்சுக்கிறோம், ஒரு புதிய கட்சியை விஜய் துவக்கி இருக்கிறார். ஆமா, ஒரு மகாநாட்டை நடத்தி காண்பித்திருக்கிறார். இன்னொரு மகாநாடு சீக்கிரத்தில் மதுரையில் நடக்க போகிறது. பிரம்மாண்டமான தயாரிப்புகள் அந்த மாநாட்டுக்காக நடக்கின்றன. அவர் ஒரு கொள்கை பிரகடனத்தை சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக என்று பிரகடனப்படுத்தி விட்டார். இப்போது கூட நடைபெற்ற அந்த செயற்குழு, அவருடைய செயற்குழு கூட்டத்திலே கூட, பொதுக்குழு கூட்டத்திலே கூட மீண்டும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் தனித்துத்தான் போட்டியிடுவோம், எங்களுடைய கொள்கையை தான் சொல்லியிருக்காங்க. அவங்க கொள்கை தானே உங்க கொள்கையும். நீங்க பிஜேபி வந்து எதிர்த்து திமுகவும் எதிர்த்து விஜயோட கூட்டணி வச்சிட வேண்டியதானே? விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றாரு. அதே இப்படி சார் அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி, தாவக எவ்வளவு பெரிய கட்சி சார்? நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் தகவல் வந்துள்ளது. இல்ல, நீங்க சொல்றது பூரா யூகம். நீங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது, நான் தான் முதலமைச்சர் என்று விஜய் சொல்கிறார், இத்தனை இடம் கேட்கிறார், அத்தனை இடம் கேட்கிறார் என்று சொல்வதெல்லாம் யூகத்தின் அடிப்படையிலே தான் தவிர, நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன், இப்படி விஜய் இப்படி முரண்டு பிடிக்கிறார், எனவே விஜயோட கூட்டணி வைத்துக் கொள்ள இனிமேல் முடியாது, வாய்ப்பில்லை அப்படின்னு எடப்பாடி என்ன சொன்னாரா? சார் எடப்பாடி என்ன சொன்னார்னாக்கா, திமுகவை வீழ்த்தக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஓரணியில் திரளுங்கள், அதிமுக தலைமைக்குன்னு சொல்லிட்டு கூவி கூப்பிட்டாரு. தாவேக கூப்பிட்டாரு, கூப்பிட்டாரு. ஆனா இவங்க போலயே சார் கூட்டணி அமைக்க. சார் நீங்க கூப்பிட்டது எப்ப? நீங்க வந்து பிஜேபி கூட்டணி வச்சுட்டு கூப்பிடுறீங்க. பிஜேபியோட கூட்டணி வைத்து விட்டு நீங்க எல்லாரும் மொத்த போனா எங்களோட வாங்க, நம்ம ஒட்டுமொத்தமா பிஜேபி திமுகவை எதிர்ப்போம் நீங்க கூப்பிடுறீங்க. அது எப்படி சாத்தியப்படும்? அது எப்படி ஒரு அவர் தான் ஏற்கனவே வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டாரு, ஃப்ரேம் பண்ணி சொல்லிட்டாரு. நீங்க கடைசி டிசம்பர் வரையும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே? ஏன் நீங்க அதுக்கு மேல பிஜேபி கூட்டணிக்கு போறீங்க? பிஜேபி கூட்டணிக்கு போகணுங்கிற அழுத்தம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? ஏன் திடீர்னு அதுக்கு போறீங்க? திடீர்னு இங்க இருந்து நீங்க போறீங்க, நாங்க எங்களுடைய கட்சியினுடைய அலுவலகம் கட்டப்பட்டிருக்கிறது, அதை நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு போய் 3 கார்கள் மாறி அமித்ஷாவை போய் நீங்கள் சந்திக்க வேண்டிய காரணம் என்ன? பாஜக தான் சார் இன்னைக்கு இந்தியாவில் வலுவான கட்சி, தொடர்ந்து 3 முறை ஆட்சி அமைத்த கட்சி. அதனால வலுவான கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றதுல அப்படி கூட்டணி அமைக்கிறது போனீங்க. அதை சொல்லிட வேண்டியதுன்னா, நாங்க கூட்டணி அமைக்கிறதுக்காக பிஜேபியுடன் கூட்டணி அமைப்பதுக்காக நான் போனேன், கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது,
கூட்டணி பேச்சுவார்த்தை நான் கூட்டணியாக செயல்படுவதுன்னு முடிவு செய்துவிட்டோம். நீங்க சொல்லிட வேண்டியதுதானே. நீங்க வெளியே வந்து நான் மனு கொடுக்க போனேன்னு சொல்றீங்க. ஆனா அதுக்கடையில அவரும் வந்து அமித்ஷா வந்து ட்விட்டர்ல போட்டாரு, அதிமுக பிஜேபி கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது போட்டாரு. அப்ப என்ன டிஃபரன்சியேஷன் உங்களுக்குள்ள தெரியுது? நீங்க உங்களுக்கு மேல மக்களுக்கு நம்பிக்கை வரணுமா இல்லையா? மக்கள் யாரை நம்புகிறார்களோ, எந்த தலைவரை நம்புகிறார்களோ, அந்த தலைவர் எந்த கட்சியின் தலைவரோ அந்த கட்சி வேட்பாளருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆமா, இதுதான் வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு யதார்த்தமான உண்மை. இதுதான். நீங்க அதிமுகவில் இருந்த போது, இப்பதான் திமுக சேர்ந்தீங்க, அதிமுக தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா இல்லையா சார்? அது தெரியல. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியாம எதுவும் நடந்தது இல்ல சார். இது வந்து எப்படின்னா, அமைப்பு செயலாளரா இது வந்து திரைமறைவில் நடக்குது சார். எல்லா அமைப்பு செயலாளரே 60 பேர் இருக்காங்க அதிமுகவுல. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியாது. இது குறிப்பிட்ட முன்னணி தலைவர்களுக்கு எடப்பாடி என்ன சொன்னாரா சொல்லலையான்னு எனக்கு தெரியல. சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. இல்ல அப்படி செஞ்சிருக்கலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அந்த வாய்ப்பு இப்ப இல்லாம போச்சு, அவ்வளவுதான். ஆனா இப்ப பேசிக்கிறாங்களே, நீங்க பாருங்க, சில பத்திரிகையாளர்கள் பேசுறாங்களே, கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிஜேபியை கலட்டி விட்டு விஜயோட கூட்டணி வைத்துக் கொள்வார் அப்படின்னு ஒரு பேச்சு அது ஆரம்பத்துல இருந்து ஓடிக்கிட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன், அப்படி சரி, அப்படியே இவங்க வந்தாங்கன்னா இப்போ எடப்பாடி என்ன மறுபடியும் பிஜேபில இருந்து வெளியே வர்றான்னு வச்சுக்கோங்க, மக்கள் எப்படி நம்புவாங்க? அரசியல்ல வந்து கூட்டணி மாறி அமைப்பது சகஜம். இல்ல சார், மக்கள் நம்பிக்கை வேணும்ல சார். மக்கள் உங்களை நம்பணும்ல சார். நீங்க இப்போ ஒரு கூட்டணி எப்போ ஒரு கூட்டணிங்கிறிய வந்து தவறான செய்திகளை சொல்றீங்க. ஒரு தலைவர் தவறான செய்தியை சொல்லக்கூடாது. தலைவருக்கு இந்த மாதிரி செய்திகளை சொல்வதற்கு 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சுக்கிறோம். நீங்க எல்லா தலைவர்களும் எல்லாத்துலயும் வச்சிருந்தாங்க. கலைஞர் வந்து ஆற்காடு வீராசாமி வச்சிருந்தாரு. சில மாறுபட்ட கருத்துலாம் அவர்கிட்ட சொல்லுவாரு. இல்லைன்னா சில நேரங்கள்லாம் முரசொலி மாறன் சொல்லுவாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இவரை வச்சிருந்தாரு, ஆரம்பி வச்சிருந்தாரு. 2ஆம் கட்ட விஷயங்கள் ஆரம்பி டீல் பண்ணுவாரு, பேசுவாரு. அவர் ஏதாவது சேஞ்ச் வந்தா ஆரம்பி சொன்னாரு, அப்படி அது சரியில்லை, இதுதான் சரின்னு தலைவர் மாத்துவார். அதை இப்ப நீங்க வந்து ஒரு 2ஆம் கட்ட தலைவரா ஜெயக்குமாரை வச்சிருந்தீங்கல்ல, ஜெயக்குமாரை பேசுறதே இல்லை. இப்ப அவரும் அதிர்ச்சியில் இருப்பதாக பேசுறதே தொடர்ந்து. நான் என்ன சொல்றேன்னா, ஜெயக்குமார் பேசுறதே இல்லை. ஏன் பேசுறது இல்லை நீங்க? ஏன்னா நீங்க வந்து உங்களுடைய பேச்சில், வாக்கில், செயலில், நடத்தையில் உண்மைத்துவம் இல்லை. நீ 6 மந்திரியை போய் பார்த்தீங்க, சந்திச்சீங்க. அந்த சந்திச்சு 3 மணி நேரம் உங்க வீட்டுல டிஸ்கஷன் நடந்தது, சண்டை நடந்தது, எல்லாமே நடந்தது. ஆனா எல்லாம் நடந்ததுக்கு பின்னாலையும் வந்து இது பரவலா பத்திரிகையில பூரா 3 மாசம் எழுதுனாங்க. கடைசியா 3 மாசம் கழிச்சு யாரும் என்னை வந்து சந்திக்கவே இல்லை, அது போய் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ உங்க மேல எப்படி நம்பிக்கை வரும்? மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வருங்கிற? மக்கள் நம்பாத ஒரு தலைவர், அந்த தலைவர் போடப்படுகின்ற வேட்பாளர், இவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். இதுதான் என்னுடைய கணக்கு. அப்போ நீங்க உங்களுக்கு சொல்றேன். இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறாரு, கலைஞர் இருக்கிறாரு, பேரறிஞர் அண்ணா அவங்க காலங்கள்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கட்சிக்கு நல்லா உழைச்சிருப்பான் அவர் தான், இவனுக்கு எப்படியாவது சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாவே ஒரு வேட்பாளர் நிறுத்துவாரு. ஆனா அவன் வந்து ஜனங்களால் விரும்பப்படாத வேட்பாளராக இருப்பான். அவன் வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் அதெல்லாம் விரும்பப்படாத வேட்பாளர் இருப்பான். ஆனா ஆரம்பத்துல ஒரு மாதிரியா பேசினாலும், விசுவாசமா இருந்திருப்பான். ஆமா, ஆரம்பத்துல ஒரு மாதிரியா பேசினாலும் கடைசியா வந்து என்ன பண்ணுவாங்க ஜனங்கன்னா, இப்ப என்ன நம்மள செய்ய போறான், நம்ம அண்ணாவுக்காக போடுறோம், எம்ஜிஆருக்காக போடுறோம், கலைஞருக்காக போடுறோம் அப்படின்னு ஓட்ட போட்டுருவாங்க. இவன் நம்மளை என்ன செய்ய முடியும், அந்த தலைவர் நம்மளை பாதுகாப்பாங்கன்னு ஓட்ட போட்டுருவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அந்த மாதிரி நீங்க இருக்கீங்களா? 2019ஆம் ஆண்டு முதல் அதிமுக தொடர் தோல்வி சந்தித்து வருகிறது. எப்படி இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி நீங்க இல்ல, உங்களை டெவலப் பண்ணவும் இல்லை. என்னுடைய வருத்தம் என்னன்னா, உங்களை நீங்க ஈஸியா டெவலப் பண்ணிருக்கலாம். ஏன்னா அந்த கட்டமைப்பு வந்து வேற யாருக்கும் கிடைக்காது. அதிமுகவிற்கு இப்ப இருக்கிற அந்த கட்டமைப்பு இருக்கு, அந்த கட்டமைப்பு கம்ப்ளீட்டா எடப்பாடி பழனிசாமியை தலைவராக ஏத்துக்கிட்டாங்க. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்க உங்களை வந்து பில்டப் பண்ணிருக்கலாமே. உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் மாத்தி இருக்கலாம், மாத்தல. இனிமே ஒரு மாத்தவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தானே இப்ப ஏற்பட்டிருக்கு. இப்ப அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, மிகப்பெரிய மன அழுத்தத்தோடு இருக்காங்க.
உங்களை போல இன்னும் 20 பேர் வந்து அதிமுக இருந்து திமுகவை இணைய போவதாகவும் ஒரு தகவல் இருக்கு. அது யூகம், எனக்கு அது தெரியல. உங்களை தொடர்ந்து கார்த்தி தொண்டைமான், மைத்ரேயன் வந்து இணைந்திருக்காங்க. அடுத்து வந்து புகழேந்தியும் இணைய போவதாக ஒரு தகவல். நான் என்ன சொல்றேன்னா, அது எனக்கு தெரியல. தெரிஞ்சாதான் நான் அதை சொல்ல முடியும். தெரியல. ஆனா சில பேர் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, எங்களால பேச முடியல, ஆனா எங்களுக்காக நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சில பேர் என்கிட்ட சொன்னாங்க. அது மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி ஒண்ணும் இல்லை, எனக்கு தெரியல. 26ல வந்து அதிமுக ஆட்சி கைப்பற்றுமா இல்ல திமுகவே ஆட்சி தக்க வைத்துக் கொள்ளுமா? கண்டிப்பா திமுக தக்க வைத்துக் கொள்ளும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. எப்படி சொல்றீங்க சார்? இல்லை, வந்து ஒரு பெரிய அளவில் வந்து மிகப்பெரிய அளவில் அதிருப்தியோ இதோ இந்த நம்முடைய தளபதி அவருடைய ஆட்சியில இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஏதாவது ஒரு வகையில் பலன் பெற்றிருக்கிறார்கள் இந்த ஆட்சியில். அதாவது மகளிர் ஊக்கத்தொகை எல்லாருக்கும் போயிருக்கு. இப்ப மறுபடியும் எஞ்சி இருக்கிற வந்து 20 லட்சம் 25 லட்சம் பேருக்கு அந்த ஊக்கத்தொகை போக போகுது. அந்த வீடு தேடி போய் அந்த பெட்டிஷன்ஸ் வாங்கி அந்த அங்கங்க அந்த பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். எல்லாத்தையும் விட காலை உணவுங்கிறது அந்த வீட்டினுடைய தாய்மார்களுடைய வந்து வாக்கு அப்படியே நமக்கு சேர்த்து கொடுக்கும். ஏன்னா காலையில இவங்க உணவு தயார் பண்ணி இந்த குழந்தைய அனுப்புறதுக்கு முன்னால ரொம்ப இது பண்றாங்க. கிளீனா அந்த காலை உணவு அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகிறது. அதிலேயே பல லட்சம் பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகிறது. இப்ப முதியவர்கள் வந்து போய் ரேஷன் கடையில ஜாமான் வாங்க முடியாது. இப்ப வாங்க முடியாதுல்ல. அதே ஒரு 21 லட்சம் பேருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு வீட்லயே கொண்டு சப்ளை பண்ற மாதிரி இப்ப ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அதாவது ஜனங்களோடு நேரடியாக நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கின்ற, அவருடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு தொடர்பு வைத்திருக்கின்ற ஒரு ஜனரஞ்சகமான மக்கள் நல அரசாங்கமாக நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் இருக்கிறது. எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக, ஜெயலலிதா அதிமுக வந்து மக்களுக்கு இதை விட அதிகமா சேவை செய்யலைங்களா ஸ்டாலின் அரசை விட? நீங்க எந்த கம்பேரிசன் வந்து ரொம்ப தவறானது. எப்படின்னா, அவர்கள் இருக்கும்போது என்ன தேவையோ அதை செஞ்சாங்க. அம்மா இருக்கும்போது என்ன தேவையோ அதை செஞ்சாங்க. இப்ப வந்து தளபதி அவர்கள் என்ன தேவையோ ஜனங்களுக்கு அதை செய்கிறார். அவ்வளவுதான். இது வந்து எல்லாருமே மக்களுக்கான சேவையை தான் செய்தார்கள். எடப்பாடியை விட ஸ்டாலின் சிறந்த ஆளுமை தலைவரா? ஆமா, நிச்சயமா நிச்சயமா சந்தேகமே இல்லை. அது அவர் வந்து எடப்பாடியா அல்லது தளபதி ஸ்டாலினா என்று நீங்க வந்து ஒப்பிட்டு பார்த்தால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் 70% என்றால் எடப்பாடி 30-35% தான் வருவார் ஆளுமையில. அதை விட கரிஷ்மாவில, ஆளுமையில, ஆதரவுல, மக்களுடைய ஆதரவுல எல்லாவற்றிலும் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிஞ்சி நிற்கிறார். எனவே அவர்தான் வெற்றி பெறுவார். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழர் இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுகிறார். திமுக நிலைப்பாடு எப்படி இருக்கும்? துணை குடியரசுத் தலைவரா சுயேட்சையா போட்டிடுறாரா தமிழர்? நான் கேட்கிற கேள்வி, துணை குடியரசுத் தலைவரா சுயேட்சையா போட்டிடுறாரான்னு கேட்கிறேன். என்டிஏல இருந்து அவருக்கு போட்டிடுறாரு. பிஜேபியின் சார்பா தானே போட்டிடுறாரு. பிஜேபி நாங்க எது பண்ண, பிஜேபி எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யலையே. இவருக்கு துணை குடியரசுத் தலைவரா வந்தா இந்த ஃபண்ட் எல்லாம் தர வேண்டிய ஒண்ணெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்களா? எங்களுடைய உரிமைகள்லாம் எங்களுக்கு கிடைச்சிருமா? தமிழ்நாட்டுக்கு எல்லாம் வந்து சேர்ந்துருமா? இந்த பில் வந்து பாஸ் ஆகாம இருந்த பில் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இப்ப அங்க இருக்க மசோதாக்கள் அதெல்லாம் நிறைவேறி வந்துருமா? இதெல்லாம் இவர் குடியரசுத் தலைவர் ஆறதுனால இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காத. ஏன் கிடைக்குமா சார்? கிடைக்கவே கிடைக்காது. எதனாலையும் கிடைக்காது. சும்மா இது ஒரு பார்வை குருவி மாதிரி. இது இந்த செயல் என்பது பிஜேபியினுடைய பார்வை குறி மாதிரி. அவங்களுக்கு வந்து மக்களை திரட்ட தெரியாது. மக்களை மோசடி செய்யத்தான் தெரியும். அப்படி சொல்லலாம். இதுக்கு வந்து சிபி ராதாகிருஷ்ணனுக்கு திமுக ஆதரவு அளிக்குமா அளிக்காத சார்? சார், திமுக ஆதரவு அளிக்காது சார். அவர் ஒண்ணு நீங்க சந்தேகப்படவே வேண்டியதில்லை. நிச்சயமா திமுக ஆதரவு அளிக்காது. ஏனென்றால் அவர் என்டிஏ வேட்பாளர். திமுக வந்து யூபிஏ வேட்பாளருக்கு தான் சார் ஆதரவு அளிக்கும். எப்படி அவருக்கு ஆதரவு அளிக்குங்கிறிய? நீங்க திரௌபதி முர்மு ஜனாதிபதி, அதே மாதிரி இவரு ஜனாதிபதி, ராம்நாத் கோவிந்த் ஜனாதிபதியா இருந்தாரு. அவங்க ஜனாதிபதியா இருந்ததுனால ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம் திரண்டு வந்து இவருக்கு ஓட்டு போட்டுருச்சா? இல்லையே. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். தமிழர் வந்து வெங்கட்ராமன் இருந்தாரு. வெங்கட்ராமன் வந்து புரட்சி தலைவர் தான். அவரு ஜனாதிபதியா இருக்கட்டும்னு பரிந்துரை பண்ணாரு. அப்ப என்ன, வெங்கட்ராமன் ஜனாதிபதியா இருந்த அந்த காலத்தில்
தமிழ்நாட்டு பக்கம் என்ன இது செல்வம் பலமெல்லாம் இங்க வந்து சேர்ந்து விட்டதா இல்லையே? ஏதாவது நிர்பந்தம் இல்லாமல் அவர்கள் பணம் தரமாட்டார்கள். 240 எம்பிக்கள் தான் இப்போது இருக்கிறார்கள் பிஜேபிக்கு. மெஜாரிட்டிக்கு 273 வேணும். 273 வேணும்னா நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடைய ஆதரவு வேணும். அப்ப 2 பேருடைய ஆதரவு வேணும்னா என்ன பண்ணலாம்? போன வருஷத்து பட்ஜெட் சந்திரபாபு நாயுடுக்காக போட்டாரு, இந்த வருஷத்து பட்ஜெட் நிதிஷ்குமாருக்காக போட்டாரு நம்முடைய பிரைம் மினிஸ்டர். இதுதான் சார் அரசியல். அடுத்த வருஷம் பட்ஜெட் யாருக்காக போடுவாரு தெரியல, ஆண்டவனுக்கு தான் தெரியும். சரி சார், 2026ல நீங்க வந்து ராமநாதபுரம் தொகுதியில மீண்டும் திமுக சார்பா சார் போட்டிடுவீங்களா? இதெல்லாம் வந்து தளபதி தான் சார் முடிவு பண்ணணும். சார், உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குல்ல சார்? இல்ல, நீங்க எனக்குன்னு தனி இலக்கு. ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு மேல என்னுடைய அரசியல் இலக்கெல்லாம் நான் கடந்து வந்துட்டேன் சார். நான் வந்து ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், அது வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவர், வேற என்ன சார் பதவி இருக்கு? இந்த பதவிகள்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு சார். அதனால இனிமே மீண்டும் தேர்தல் அரசியல்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்குதா? அதான் கேட்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்வதற்கோ இல்ல சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்வதற்கோ திமுக சார்பாக போட்டியிட விருப்பம் இருக்கின்றதா? உங்களுக்கு திமுக சார்பாக போட்டியிட விருப்பம் இருக்குதான்னு உங்கள்கிட்ட சொல்ல முடியாது சார். உங்க விருப்பத்தை தெரிவிப்பீங்களான்னு? இல்ல இல்ல, அது இப்போது அந்த மாதிரி ஒரு எண்ணமே எனக்கு இல்லை. தேர்தல் அரசியல் உங்களுக்கு விருப்பம் இல்லைங்களா? அந்த மாதிரி எண்ணம் இல்லை, இப்போதைக்கு எதுவும் இல்லை. சரி, உங்க விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.